சரியா மாசி மகம் வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் காலையில 8:30 மணி வரையிலும் இருக்கிறது. இந்த 8:30 மணிக்குள்ள யார் வீட்டில் ருத்ர பாராயணத்தோடு ருத்ர ஹோமம் செய்கிறார்களோ அவர் வீட்டில் 21 தலைமுறை செய்த சாபம் விலகும். என்னால் முடியாது அப்படின்றவங்க என்ன செய்யலாம்னா, இந்த மாசி மகத்தின் அன்று ஆலமரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. 27 ருத்ராட்ச மாலைகளை வாங்கி, இப்போ திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் ஆலமரம் தான். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எத்தனையோ சிவனடியார்கள் அமர்ந்திருப்பாங்க. 27 ருத்ராட்ச மாலைகளை தானம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு தொகை கொடுத்து உணவு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா மனிதன் மட்டுமல்ல, தெய்வத்தினுடைய சாபத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா சன்னியாசிகளுக்கு உண்டு. கொடி ஆலமர விழுது அவருடைய ஜடாமுடிகள் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கிறதா? அப்போ எல்லா விதியும் மாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு என்றால் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக பெறணும் அப்படின்னா 27 ருத்ராட்ச மாலைகள் அவசியமான ஒன்று. இப்போ 27 ருத்ராட்ச மாலைகள் வந்து நம்ம தானமா கொடுக்கணும் சன்னியாசிகளுக்கு. அப்போ ஒரு மாலையில எவ்வளவு எண்ணிக்கை இருக்கும்? பொதுவா 108 ருத்ராட்சங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 54 ருத்ராட்ச மாலைகள் என்ன பண்ணலாம், ருத்ராட்சங்கள் உள்ள மாலை நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். இது வந்து நல்லது. இதை 2வது முறை